போகாம இருக்கீங்க? ஆடாரமா என்னடாரமா பண்றது, இருந்த காசு எல்லாமே போயிடுச்சு. கடனா நான் வேற கிடக்குறேன். என்னடா பண்றது, இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறதுனே தெரியலடா ராமா. என்னது, சொத்துலாம் கடன்ல இருக்குதா? ஆமாடா ராமா, எல்லாமே அந்த மதுபான கடையில தான் இருக்குது. என்ன பண்றது, எல்லாத்தையும் கொண்டு போய் மதுபான கடையிலே கொண்டு போய் போட்டீங்க சொத்தெல்லாம். ஆமாடா ராமா, என்ன பண்றது, எல்லா சொத்தும் போட்டதுனால தான் இப்படி நான் ஆண்டியே கிடக்குறேன். என்ன பண்றது, உன்ன மாதிரி ஒரு தொழிலாளியை தான் இருப்பேன் நாட்டுக்கு நானும். இவ்வளோ சொத்து இருக்கிறதுனால தான் வள்ளியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்பயும் சொத்து இல்லைன்ட்டிய பொசுக்குன்னு. என்னது, சொத்து இருந்ததுனால தான் வள்ளி கிடையாது. வள்ளி வள்ளி ஏங்க கூப்பிட்டீங்களா? நாம சொல்றதெல்லாம் உண்மையா? சொத்து இருக்கிறதுனால தான் என்ன நீ கல்யாணம் பண்ணியா? ஆமாங்க, ஆரம்பத்தில் எங்கள் மாமா சொன்ன மாதிரி நான் உங்களை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் நல்ல குணம் தெரிஞ்சு நான் உங்களை உண்மையாலுமே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் எனக்கு எந்த சொத்து மேலேயும் ஆசை இல்லைங்க, உங்கள் மேலே தான் எனக்கு ஆசை. அப்போவே நினச்சேன் வள்ளி, நாம சொல்கிறப்பயே நான் நினச்சேன் என் வள்ளி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் கரெக்டாக பண்ணி. சரி மாமா, மாமா நான் இவரோடையே வாழ்ந்துக்கிறேன், நீங்கள் வந்து போயிடு. ஓகே வள்ளி. யார் நீ? உங்களையும் உங்கள் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டவள் நான். மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் செய்த இந்த உதவியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். என் நன்றிக்கட்டை என் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் திருப்பிச் செல்லும். நன்றியை எதிர்பார்த்து நான் உங்களை காப்பாற்றவில்லை. உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. என்னை காப்பாற்றும் அளவுக்கு கடமை உணர்வு கொண்ட ஒருவர் என் பகைவர் நாட்டிலே இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? தூய்மையான அன்புக்கு முன்னால் பகைமையோ உறவோ எதுவும் செய்ய முடியாது. தங்கள் பெயரையாவது நான் தெரிந்து கொள்ளலாமா? காலம் வரும்போது நீங்களாகவே தெரிந்து கொள்வீர்கள். காலம் தாமதிக்காமல் உடனே இங்கிருந்து புறப்படுங்கள். கோட்டைக்கு வெளியே குதிரை ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. உடனே புறப்படுங்கள். வாருங்கள் சுவாமி. சிவகாமி, உனக்கு இங்கே எந்த குறையும் இருக்காது என்றே எண்ணுகிறேன். தாங்கள் இருக்கையில் எனக்கு என்ன குறை இருக்க போகிறது? உன் மனம் போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? என்ன, என் மனம் போலவா? ஆம், நீ என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும். இல்லை சுவாமி, நான் நினைப்பது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நிச்சயமாக நீ நினைப்பது நடக்கும். என்னுடைய சபதம் எந்த ஜென்மத்திலும் நிறைவேறாது. நான் என் ஊருக்கு திரும்பி போவதும் இல்லை. பெண்ணே, நீ நினைப்பதுதான் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. சிறையிலே அடைபட்ட வேங்கை சிறைக்கதவை உடைத்துக் கொண்டு தப்பி ஓடி இருக்கிறது என்றால் அது உன் சபதம் நிறைவேறுவதற்கு முதல் அறிகுறி அல்லவா? சுவாமி, கொஞ்சம் விளங்கும்படி கூறுங்கள். சிறையிலே அடைபட்ட பரஞ்சோதி தப்பிவிட்டான். இனி அடுத்து உன் சிந்தையை கவர்ந்தவன் படையெடுத்து வருவான். பழிக்கு பழி வாங்குவான். இந்த சாளுக்கிய நாடே தீக்கு இரையாகும். பிறகு உன் சபதத்தை நிறைவேற்றி உன்னை சிறைமிட்டு செல்வான். உனக்கு சந்தோஷம் தானே? என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள்? எங்களின் பகைவராகிய நீங்களா எனக்காக பறித்து பேசுகிறீர்கள்? நான் உங்கள் நாட்டுக்குத்தான் பகைவன், உனக்கு பகைவன் அல்ல. பல்லவ குலத்தையே வெட்டி சாய்க்க வேண்டும் என்று நினைத்தவன் தான் நான்.
ஆனால் உனக்கு பாத பூஜை செய்து பரமானந்த சுகத்தை அடைய துடிப்பவன் இந்த நீலகேசி. நான் நினைத்திருந்தால் பரஞ்சோதியை சிறையிலேயே அழித்திருக்க முடியும். ஆனால் அவன் தப்பி ஓடுவதை நான் தடுத்து நிறுத்தவில்லை. அவனை ஓடவிட்டு வேடிக்கைத்தான் பார்த்தேன். அது உனக்காகத்தான் சிவகாமி. சுவாமி, என்ன எங்கள் தளபதி சிறையிலிருந்து தப்பி விட்டாரா? தாங்கள் அதை தடுக்கவில்லையா? என்னால் நம்ப முடியவில்லையே. நீங்கள் பேசுவதே விசித்திரமாக இருக்கிறது. உங்கள் கொடிய கடல் பார்வையால் பச்சை மரம் கூட பற்றி எரியும். ஆனால் தாங்கள் எதற்காக இப்படி எல்லாம் செய்தீர்கள்? சிவகாமி, தளபதி தப்பியது மட்டுமல்ல, உன் சபதமும் நிறைவேறப் போகிறது. உன் சபதம் நிறைவேறுவதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. பல்லவன் படையெடுத்து வருவான், பழிக்கு பழி வாங்குவான். இந்த வாதாபி நகரமே தீக்கு இரையாகும். சாளுக்கிய இடமே எரிந்து சாம்பலாகும். ஆனால் அதை நான் தடுத்து நிறுத்தப் போவதில்லை. ஏன் தெரியுமா? உன் அருந்த கூந்தலை நீ அள்ளி முடிய வேண்டாமா? அழுது அழுது சிவந்த இந்த கண்களில் ஆனந்த காட்சி மலர வேண்டாமா? சுவாமி, தாங்கள் பேசுவதை இன்னும் நம்ப முடியவில்லையே. தாங்கள் பேசுவதெல்லாம் நாடகமா இல்லை நடிப்பா? நடிப்பல்ல சிவகாமி, என் இதய துடிப்பு. சிவகாமி, என் இதயத்தை கிழித்து பார்த்தாலும் அங்கோ இருப்பதோ நீ. என் உதிரத்தை வெட்டி சாய்த்தாலும் அங்கோ துடிப்பதோ உன் உயிர். என்னிடத்தையே ஏறெடுத்து பார்க்காத அந்த போதிமர சத்துருவரின் பித்தன் சித்தம் குழம்பி செத்து கொண்டிருக்கிறார். கல்லை விட கடினமான மனநாற்றல் கொண்ட இந்த மகாநந்தி உன் ஒளி வீசும் காந்த சக்தியால் கரைந்து கொண்டிருப்பதை நீ அறியவில்லையா? சிவகாமி, உன்னை தொட்டு சுவைக்க வேண்டும் என்று நான் எண்ணியதில்லை. ஆனால் என்னையும் அறியாமல் ஒரு பாசம் என் இதயத்தை உனக்கு அடிமையாக்கிவிட்டது. சதை பசி பிடித்து அழியும் சாதாரண மனிதனால் அழகை அசிங்கப்படுத்தி பார்க்கும் அற்பகுண கொண்டவனும் அல்லவன். கண்களில் காமவெறி கொண்டு பெண்ணழகை பிறந்த மேனியாக்கி காமவெறியை தீர்த்துக் கொள்ளும் மோதவெறி பிடித்தவன் என்று மட்டும் நீ என்னை நினைத்து விடாது. சிவகாமி, நீ பெண்ணல்ல, நீ ஒரு அழகு தெய்வம். ஆடல் கலையின் அற்புத சக்தி. இந்த அழகு எந்த ஆண்மகனுக்காகவும் படைக்கப்பட்டதல்ல. ஆண்டவனின் திருவடியில் அர்ப்பணிக்க வேண்டிய தெய்வீக மலர். காலமெல்லாம் உன் அழகை பார்த்து பார்த்து என் நெஞ்சமெல்லாம் உன் நினைவில் பூத்து பூத்து என் மூச்செல்லாம் உன் உயிர் துடிப்பாக்கி என் பேச்செல்லாம் உன் நினைவாக்கி என் இதயத்தில் கோயில் கட்டி அங்கு உன்னை தெய்வமாக்கி காலமெல்லாம் உன் காலடியில் தலை சாய்த்து வழிபட காத்திருக்கிறீர்கள். சுவாமி, தாங்கள் இப்படி பேசுவது சதா என்னையும் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் தாங்கள் இப்படி கூறுவது உங்கள் வாயிலிருந்து தேவையற்ற சொற்கள் சிந்தலாமா? ஆசா பாசங்களை திறந்து நீங்கள் ஒரு மங்கையின் மதையில் மயங்கி விடலாமா? சிவகாமி, நான் அழகில் மயங்கவில்லை. ஆனால் அழகையே தெய்வமாக எண்ணுகிறேன். பூஜிக்கப்பட வேண்டிய இந்த அழகை எந்த ஆண்மகனும் தொட்டு ரசிப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது. ஓற்றி பாதுகாக்க வேண்டிய இந்த பேரழகை பெண் பித்துக் கொண்ட புலிகேசி தொட்டு ரசிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது.
நீ ஒரு தெய்வீக பிறவி. தேவாலயத்தில் குடியிருக்க வேண்டிய திருமகள், மண்ணில் தவறி விழுந்துவிட்ட விண்ணுலக தேவதை. அந்த புறத்தில் அழகு மஞ்சத்தில் நீ கசங்கி எரியப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. சிவகாமி, வைரவஞ்சம் படைத்த நான் வலிந்தோடும் மெழுகாய் உருகி நிற்பது உனக்கு தெரியவில்லையா? சுவாமி, வேண்டாம் சுவாமி, வேண்டாம். என் மீது கொண்ட ஆசையை தாங்கள் மறந்து விடுங்கள். என் கனவை கழித்து விடாதீர்கள். என் காதலரை என்னிடமிருந்து பிரித்து விடாதீர்கள். என் கண்ணீரை ஒரு காவியமாக்கி அதனால் உங்கள் கைகளில் கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சிவகாமி, என்னை வெறுத்து ஒதுக்கி விடாது. அந்த வேதனையை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை. உன் உடலை எனக்கு தர வேண்டாம், உன் உள்ளத்தில் இடமிருந்தால் போதும். உன் கைகளால் என்னை கட்டி தழுவ வேண்டாம், உன் கண்களில் கருணை இருந்தால் போதும். மஞ்சத்தில் என்னோடு கொஞ்சி மகிழ வேண்டாம், உன் மனதில் சிறிதளவு இடமிருந்தால் போதும். பட்டத்து ராணியாக என்னோடு பவனி வர வேண்டாம், மாசமிக்க கண்கள் கருணை இருந்தால் போதும். என் இதயத்தில் இடமில்லை என்று மட்டும் சொல்லி என் இதயத்தை நெருப்பில் வீழ்த்தி விடாது. உண்டு என்று நீ சொன்னால் உயிர் வாழ்வேன், இல்லை என்று நீ சொன்னால் நாடிச் செல்வேன் மரணத்தை தேடி. அப்படி செய்வதை நான் ஒரு காலம் ஒத்துக்கொள்ள மாட்டேன். சுவாமி, தங்கள் அன்பை நான் வரவேற்கிறேன். ஆனால் இது ஒரு மாறுதல் உண்டு. மாறுதலா? ஆம் சுவாமி, நான் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பு பூர்வீகமானது, புனிதமானது. நான் உங்களை என்னுடைய பாசமிக்க தந்தையாக ஏற்றுக்கொள்கிறேன். சிவகாமி, அப்படி மட்டும் சொல்லிவிடாது. அதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. பரஞ்சோதி, இதுதான் உன் முடிவா? சிவகாமியின் சபதத்தை நிறைவேற்ற முடியாதா? மன்னர் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். சிவகாமியின் சபதம் நிறைவேற என் உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் அதை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு பெண்ணின் ஆசாபாசங்களுக்காக, அரசியல் சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணின் அர்த்தமற்ற சபதத்துக்காக இந்த பல்லவ நாட்டு வீரர்களின் உயிர்களை பலியிட நான் தயாராக இல்லை. இந்த நாட்டு தளபதி என்ற முறையில் இதை நான் எதிர்க்கிறேன். மன்னா, யுத்தம் என்பது வெறும் விளையாட்டல்ல, வீரர்களின் விலைமதிக்க முடியாதது. ஒவ்வொரு வீரனும் தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்களே தவிர மன்னர்களின் தனிப்பட்ட சுகபோகங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள அல்ல. ஒரு மன்னன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வாழ வேண்டுமே ஒழிய நாட்டையும் நாட்டு மக்களையும் தன் இச்சைகளுக்காக பயன்படுத்தக் கூடாது என்பது பல்லவ நாட்டு அரசியல் தர்மம். இது தங்களுக்கு தெரியாதா? அல்லது தெரிந்தும் ஒரு நாட்டியக்காரிக்காக நாட்டையை நாசமாக்க துணிந்து விட்டீர்களா? போதும், நிறுத்து. உன்னிடம் விளக்கம் கேட்கவோ விவாதிக்கவோ நான் தயாராக இல்லை. சிவகாமி ஒரு பெண் தான், அதை நான் மறுக்கவில்லை. இந்த பாரத கண்டத்திலே இல்லாத அதிசய பெண் தான் அவள். இந்த பல்லவ நாட்டின் கலை பொக்கிஷம் அவள். நமது பொக்கிஷம் பகைவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு சாளுக்கிய நாட்டிலே காட்சி பொருளாக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறது. வலிமை இருந்தால், துணிவு இருந்தால் அதை மீட்டுக்கொள் என்று பகைவன் நமக்கு சவால் விட்டு காலக்கெடுவும் கொடுத்திருக்கிறான். இந்த நிலையில் நாம் மௌனம் சாதிப்பது நம் தன்மானத்திற்கே தலகுனிவு. இந்த பல்லவ நாட்டிற்கே தீராத அவமானம். இந்த அவமானத்தை போக்க வேண்டும். என் உயிரினும் மேலான சிவகாமியின் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். என் காதலை காப்பாற்றியே தீருவேன். இப்பொழுதே புறப்படுகிறேன். இதை நான் தடுத்தே தீருவேன். உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள பல்லவ நாட்டு வீரர்களின் உயிரை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன்.
மறைந்த மாமன்னர் மகேந்திரனின் வாக்கை காப்பாற்றிய தீர்வேன். எனது தந்தையின் பெயரை சொல்லவே தகுதியற்றவன் நீ. தளபதியா நீ? செய் நின்றி கொண்ட கொடியவன். எங்கிருந்தோ வந்த உன்னை உயர்த்தியது இந்த பல்லவ நாடு. மறுக்கவில்லை, அதை இன்று வரை நான் மறக்கவும் இல்லை. வாழ வழியற்று பல்லவத்தில் தஞ்சமடைந்த உன்னை தளபதியாக்கினார் என் தந்தை. தந்த பதவிக்கு தவறேதும் செய்யவில்லை இன்று வரை. கடமை தவறாத காவலனாக காலம் முழுவதும் இருக்க காத்திருக்கிறேன் மன்னா. ராஜ குடும்பத்தில் பிறந்த நான் என் உயிரின் மேலான நண்பனாக உன்னை ஏற்றுக்கொண்டேன். நட்புக்கு களங்கம் இல்லை, உப்பிட்ட மண்ணுக்கு உயிர் சொந்தம். நாடாளும் மன்னர் நீங்கள், போராடும் வீரன் நான். கையசைத்து ஆணையிட்டால் காத்திருப்பேன் ஏவலுக்கு தலைவா. பகைவரின் பாசறையில் என் சிவகாமி வாடி வதங்குகிறாள். படையெடுத்து தடை உடைத்து அவள் சபதம் நிறைவேற்ற தடையாக நிற்கும் நீயும் ஒரு தளபதியா? துன்பம் வந்த போது தோல் கொடுத்து தொழுதுடைக்காத நீயும் ஒரு நண்பனா? இல்லை, இல்லவே இல்லை. உன் படை வேண்டாம் எனக்கு, இந்த பல்லவ நாட்டின் துணை வேண்டாம் எனக்கு. வேல் வேண்டாம், வாழ் வேண்டாம், கன்னித் தமிழன் எனக்கு. காரியை கைப்பற்ற உன் தோல் வலிமை வேண்டாம் எனக்கு. என் காதலியை காப்பாற்ற வலிமை உண்டு எனக்கு. தன்னன் தனியாக வீர காளையாக சீரும் புயலாக புறப்படுகிறேன் புலிகேசியின் கோட்டையை நோக்கி. மன்னா, மன்னித்து விடுங்கள் என்னை. நான் இருக்க நீங்கள் தனித்து போவது தர்மம் அல்ல. நாடாளும் மன்னன் ஒரு நாடோடியை போல் பகைவரோடு மோதுவதா? தளபதி நான் இருக்க தரணியாலும் நீங்கள் போர்க்களம் புகுந்தால் நன்றி கிட்ட நாய் என்று இந்த நாடே என்னை ஏசும். நல்லதோ கெட்டதோ நடப்பது நடக்கட்டும். இன்றே புறப்படுகிறேன். வாழ்த்து கூறி வழியனுப்பி வையுங்கள். அண்ணா, இதுதான் தங்கள் இறுதி முடிவா? இறுதி முடிவு மட்டுமல்ல, இனி மாற்றவோ மறுக்கவோ முடியாத முடிவு. அண்ணா, ஒரு பெண்ணிற்காக இருந்த மண்ணையே காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டீர்களே. வைர நெஞ்சம் படைத்த தாங்களா ஒரு வனிதையின் அழகில் மயங்கி விட்டீர்கள். ஒரு பெண்ணிற்காக பிறந்த மண்ணையே காட்டிக் கொடுக்க உங்களுக்கு எப்படி என்ன மனம் வந்தது? அண்ணா, முற்றும் துறந்த முனிவராகிய தாங்களா மோகவழியில் வீழ்ந்து விட்டீர்கள். நாம் மாலையிட்டால் ஆட வேண்டிய அடிமை அவள். அவளுக்காக நம் நாட்டையே அடிமையாக்க துணிந்து விட்டீர்களே. அண்ணா, நீங்கள் கட்டி காத்து வளர்த்து வந்த இந்த சாளுக்கிய சாம்ராஜ்யத்தை ஒரு சதிராடும் மாதுக்காக தாரை வார்த்து கொடுக்க உங்களுக்கு எப்படி என்ன மனம் வந்தது? இனியும் சிவகாமியை நீ தாக்கி பேசுவதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அந்த கலை பொக்கிஷத்தை கண்ட இடங்களில் எல்லாம் ஆட வேண்டும் என்று நீ ஆணையிட்டால் அழைத்து விடுவேன் சாளுக்கிய சாம்ராஜ்யத்தை. அப்படி என்றால் திட்டம் போட்டுதான் செயல்பட்டு இருக்கிறீர்கள். பகைவன் பல்லவன் படையெடுத்து வருகிறான் என்பதை தெரிந்தும் நம் சைனியத்தில் பாதியை வடதிசையை நோக்கி அனுப்பினீர்களே, எதற்காக? அவன் வரவதை பார்த்து கோட்டை கதவை திறந்து வைத்து அவனுக்கு வாழ்த்து கூறி வரவேற்பளித்து பாத பூஜை செய்வதற்காகவா? நிறுத்து உன் பேச்சை. நெஞ்சில் நன்றி உணர்வற்றவன் நீ. இந்த சாளுக்கிய சாம்ராஜ்யத்தில் ஏகபோக சக்கரவர்த்தியாக ஆட்சியில் அமர்ந்து அதிகாரம் செய்கிறாயே, யாரால் கிடைத்தது இந்த அரியணையும் ஆசனமும்? இந்த பாரத கண்டத்தின் ஏகபோக சக்கரவர்த்தியாக உன்னை ஆக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு காடுமேடெல்லாம் தெரிந்து உன்னை அரியணையில் அமர்த்தி அழகு பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டேனே, அது யாருக்காக? எனக்காகவா இல்லை உனக்காகவா? அண்ணா, எனக்காக என்றுதான் நான் இன்று வரை நினைத்திருந்தேன். ஆனால் உளவறிய சென்று நீ உன் உள்ளத்தை பறிகொடுத்து உடன் பிறந்த தம்பிக்கு துரோகம் செய்து விட்டார்.
உன் காதல் விளையாட்டால் என் காலடியில் கிடக்க வேண்டிய காஞ்சி மாநகரம் இன்று இந்த சாளுக்கிய நாட்டை அளிக்கும் காலனாக பெண்ணுருவில் வந்துவிட்டது. அண்ணா, உடன் பிறந்த தம்பிக்கே துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி அண்ணா மனம் வந்தது? என்னையா துரோகி என்கிறாய்? என் வாழ்க்கையே உனக்காக அர்ப்பணித்து விட்ட என்னை பார்த்தா துரோகி என்கிறாய்? உனக்காக என் உடல் ஆவி அத்தனையும் அர்ப்பணம் செய்தேன். ஆனால் எனக்காக இதுவரை வேண்டும் என்று வாயசத்து கேட்டிருப்பேனா? நீ அரியணையில் ஏறிய போது அதில் எனக்கு இடம் வேண்டும் என்று கேட்டேனா? நீ ஆட்சியில் அமர்ந்த பொழுது அதில் எனக்கு பங்கு கேட்டேனா? இல்லை. அரண்மனையில் பங்கு கேட்டேனா? அந்த புற சுகத்தில் கொஞ்சம் தாய் என்று கெஞ்சி கேட்டேனா? சுகபோக சொர்க்கத்தில் நீ இருக்கும் பொழுது காவி கட்டிய நாடோடியாக காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்தேனே, அது யாருக்காக? உன் அரியணை வேண்டாம், ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம். உன் பொக்கிஷத்தை எனக்காக நீ திறக்க வேண்டாம். நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் சிவகாமியை என்னிடமிருந்து பிரித்து விடாதே. அவளை களங்கப்படுத்த நினைத்தாலோ, கௌரவ குறைவாக நடத்தினாலோ இந்த நாகநந்தி நாகதர்ப்பமாக மாறுவான். இது என் கடைசி எச்சரிக்கை. அண்ணா, எங்கிருந்தோ வந்த ஒரு பெண்ணிற்காக ரத்த பாசத்தையே துச்சமாக மதித்து விட்டீர்களே. உடன் பிறந்த தம்பியையே உதறி தள்ளும் அளவிற்கு உங்கள் நெஞ்சில் நஞ்சை வளர்த்து விட்டாலே அந்த நாசக்காரி. பெண்ணாசை பெரும் நாசத்தை தரும், பாசத்தை பிளக்கும், உறவை கெடுக்கும், உள்ளத்தை துளைக்கும். அண்ணா, எல்லாம் தெரிந்த தாங்களா மோக வழியில் வீழ்ந்து விட்டீர்கள். எனக்காகவே வாழ்ந்த நீங்கள் என்னை வெறுக்க எப்படி என்ன கற்றுக்கொண்டீர்கள்? அப்படி கற்றுக்கொண்டீர்கள். அண்ணா, உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், அவளை மட்டும் மறந்து விடுங்கள். ஆட்சியை தருகிறேன், அரியணையும் அந்த புரசுகத்தையும் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். அரண்மனையை விட்டுக் கொடுக்கிறேன், மணிமகுடத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் மகா சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ளுங்கள். ஆனா அவளை மட்டும் மறந்து விடுங்கள் அண்ணா. முடியாது. சிவகாமியை என்னால் மறக்க முடியாது. இனி வாழ்ந்தாலும் அழிந்தாலும் அவளோடுதான். இதற்கு குறுக்கே யார் வந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி. இனியும் என் அண்ணன் அழிவு பாதையில் செல்வதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் அரசியல் மேதையின் பெயரும் புகழும் களங்கப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அண்ணா, உங்கள் வாழ்வையில் புயலாக வந்த அவளை நானே வெட்டி வீழ்த்தி விடுகிறேன். என் பாச தீபமே, உங்கள் நேசக்கரத்தா என்னை சாய்த்து விட்டீர்களா? நீங்கள் பாசத்தோடு கொடுத்த இந்த பரிசை நான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். அண்ணா, இந்த என்னை வாழ வைத்த தெய்வமே, என்னை வீழ்த்தி விடை கொடுத்ததற்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த சாளுக்கிய சாம்ராஜ்யத்தை அல்லும் பகலும் ஓய்வு ஒளிச்சலின்றி ஊர் முறக்கமின்றி கட்டி காத்து வந்த மாமேதையை எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை தாளாட்டி உணவு ஊட்டி உறங்க வைத்து அழகு பார்த்த என் அன்பு அண்ணனுக்கு என் இறுதி வாழ்த்துக்கள். அண்ணா, என் உயிரை சாய்த்து
உதிரத்தை சிந்த வைத்து பிரியா விடை கொடுத்ததற்கு நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் நன்றி கடனை தீர்க்க முடியாது. அண்ணா, என் கொட்டும் செங்குருதியை எடுத்து பாதங்களை கழுவி சுவாமி, காஞ்சிக்கோட்டையின் பெருந்தளபதி நம் கோட்டையை தாக்க வருகிறார். சாளுக்கிய தலைநகர் வாதாபி நகரத்தை முற்றுகையிட்டு தாக்குகிறான். கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் இடித்து தகர்த்தப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. வாதாபி நகரமே எரிந்து சாம்பலாகிறது. எங்கு பார்த்தாலும் ஒரே அழுகுரல், சிவகாமியின் சபதம் நிறைவேறியது. என் சபதம் நிறைவேறிவிட்டது. இந்த சிவகாமியின் சபதம் நிறைவேறிவிட்டது. சாளுக்கிய நாட்டையே சாம்பலோடு அழைத்து விட்டேன் நான். சாளுக்கிய சாம்ராஜ்யத்தில் எங்கு பார்த்தாலும் ஆளுகுரல், ஆளிவு ஆளிவு ஆளிவு. என் காதலன் கோலம் என்று சிரித்து நகைத்து பேசினாயே புலிகேசி, பாரடா உன் நாட்டை, எங்கு பார்த்தாலும் ஆளிவரும். என் சபதம் நிறைவேறிவிட்டது. இவ்வளவு ஆண்டுகளாக வாரி முடியாத என் கூந்தலை வாரி முடிப்பேன், வண்ணமலர் சூடுவேன், ஆடுவேன், பாடுவேன், ஆனந்த நர்த்தனம் புரிவேன். தேவி, முடிந்ததா உங்கள் சபதம்? அள்ளி முடித்து ஆனந்த தாண்டவமாடும் தேவியே, அங்கே பாருங்கள், ரத்த ஆறு ஓடுகிறது. உயிரற்ற பிணக்குவியலாக மரண ஓலமிட்டு துடிதுடிக்கும் காளையர்கள். உங்கள் அர்த்தமற்ற சபதத்தால் ஏற்பட்ட அழிவை பாருங்கள். போரிலே மாண்ட ஆயிரம் ஆயிரம் வீரர்களின் இளம் மனைவிமார்கள் தாலி இழந்த மூலியானார்கள். வெற்றி நடை போட்டு வருவான் கணவன் என்று கட்டில் விரித்து பட்டுழுத்தி பொட்டிட்டு பூமுடித்து காதல் ரசம் பெற காத்திருக்கும் பெண்களை இனி காலமெல்லாம் கணவனை இழந்த விதவையாக்கி விட்டீர்களே. அள்ளி முடியாமல், அழகு மலர் சூடாமல், குங்குமம் வைக்காமல், வற்றாத கண்ணீரில் வாழ்நாள் முழுவதும் ஒப்பாரி வைக்கும்படி செய்து விட்டீர்களே. தேவி, இத்தனை பெண்களின் வாழ்வை முடித்துவிட்டு பொட்டை அழித்து பூவை பறித்து தாலியை அறுத்துவிட்டு நீங்கள் மட்டும் வாழ முடியும் என்று நினைக்கிறீர்களா? முடியாது தேவி, முடியாது. உங்களால் வாழ்விழந்த பெண்களின் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஐயோ, இவ்வளவுக்கும் காரணம் நான் தானா? என் சபதத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு செயல்பட்டு விட்டேனே. தளபதியாரே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இதற்கு நான் எங்க போய் பரிகாரம் தேட போவேன் என்றே தெரியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் தளபதியாரே. தேவி, உங்கள் பாவத்தை போக்க வழி சொல்கிறேன். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? கூறுங்கள், என்ன வேண்டாலும் நான் இப்போது செய்கிறேன். தேவி, நீங்கள் மன்னன் நரசிம்மவர்மரை மறக்க வேண்டும். உங்கள் அழகில் மயங்கி கிடக்கும் அவரது மயக்கத்தை போக்கி நாடாளும் மன்னனாக்க வேண்டும்.
நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவர் தொண்டு செய்ய வேண்டும். அவர் வாழ்நாள் முழுவதும் உங்கள் அழகை நினையாமல் இந்த நாட்டுக்காகவே வாழ வேண்டும். தளபதியாரே, நான் என் உயிரையே தர தயாராக இருக்கிறேன். தேவி, நான் கேட்பது உங்கள் உயிரை அல்ல, மனமாற்றம், தியாகம். உங்கள் காதலை இந்த நாட்டுக்காக நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். நீங்கள் சாகக்கூடாது, உயிர் வாழ வேண்டும். தேவி, இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும். என் பரதநாட்டியத்தின் மீது ஆடையாக நீங்கள் கூறியதை நான் செய்து முடிப்பேன். மிக்க மகிழ்ச்சி தேவி. என் அன்பு சகோதரியே, ஆண்டவன் உனக்கு அசைக்க முடியாத மன உறுதியை கொடுப்பான். நீ நீடூழி வாழ வேண்டும். சிவகாமி, புறப்படுகிறோம். சிவகாமியை விட்டுவிடு. அவளை என்னிடமிருந்து பிரித்து விடாதே. நல்லவன் போல் நாடகமாடி நாட்டையே நாசமாக்கிய நாகசர்ப்பமே, ஒரு முறை என் உயிரை காப்பாற்றியதற்காக உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன். ஓடிவிடு சிவகாமி. பரஞ்சோதி, உன்னை படைத்த அந்த ஆழ்கவலையை வந்தாலும் சரி, சிவகாமியை இங்கிருந்து நகர்த்த முடியாது. சிவகாமியை என்னிடம் ஒப்படைக்காமல் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். உனக்கு சக்தி இருந்தால் தடுத்துப்பார். சிவகாமி, புறப்படு. பரஞ்சோதி, அஜந்தா, எனக்கு வேற மொழி தெரியவில்லை. நான் உளவரி வந்தவள் தான். வைத்தவங்களை கொல்ல நினைத்தவள் தான். ஆனால் என் இதயத்தில் குடிக்கொண்டுள்ள உங்களை என்னால் கொல்ல முடியவில்லை. உங்கள் கடுப்பில் நான் விபச்சாரியாக தெரியலாம். ஆனால் என் அன்பு புனிதமானது, கலகமாட்டது. மரணத்தின் இறுதியில் போச்சு விட்டுக் கொண்டிருக்கும் நான் அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், என் காதல் கலகமாட்டது. தளபதியாரே, உங்கள் இல்லத்தில் எனக்கு இடம் வேண்டாம். உங்கள் காலடியில் என் உயிரை விடவாவது. எனக்கு உரிமையை கொடுப்பீர்களா? எனக்கு அந்த உரிமை கொடுப்பீர்களா? காதல் வரலாற்றில் அழியாத அமரகாவியம் படைத்து விட்டார். என் உயிரை காக்க தன் உயிரை இந்த என் அன்பு தெய்வமே, எப்பிறவி எடுத்தாலும் உன் அன்புக்கு நான் அடிமை. காதல் கலக்கத்தை போக்க உயிர் தியாகம் செய்த என் இதய ஜோதியை என் கண்ணீரை காணிக்கையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரஞ்சோதி, கொண்டு வந்தாயா என் சிவகாமியை? என் அன்புக்குரியவள் எங்கே? என் சிவகாமி எங்கே? அந்த சித்திர பாவை எங்கே? ஏன் பதில் பேசாமல் இருக்கிறாய்? என்ன நடந்தது? என்ன ஆயிற்று என் சிவகாமி? உன் மௌனத்திற்கு என்ன அர்த்தம்? அந்த அழகு தெய்வத்தை அழைத்து விட்டான் புலிகேசி அல்லது மன்னா, கொண்டு வந்திருக்கிறேன் சிவகாமி. எங்கே எங்கே என் சிவகாமி? அரண்மனையிலா அல்லது அந்த புறத்திலா அல்லது ஆடல் அரங்கிலா? இல்லை, நாங்கள் காதல் கதை பேசி ஓடி விளையாடுவோமே,
அந்த தாமரை தடாகத்தில் காத்திருக்கிறாளா? அண்ணா, காத்திருக்கிறார்கள். ஆண்டாள் சன்னதியில். ஆண்டாள் சன்னதியில்? ஓ, புரிகிறது. இப்பொழுதுதான் சென்று நான் அரண்மனைக்கு அழைத்து விடுகிறேன். இறைவா, கல்லா இருந்த என் மனதை கனிய வைக்கும் இந்த ஏற்பாடு என் வாழ்க்கையை இறைவன் காலடியில் முடித்துக் கொள்ளலாம் என்று நான் இங்கு வந்தேன். ஆனால் அந்த இறைவன் என்னை திசை மாற்றிவிட்டான். இறைவனுக்கு தொண்டு செய்து இன்பம் காண ஓடோடி வந்தேன். ஆனால் என்னை இல்லற வாழ்க்கைக்கு இழுத்து விட்டீர்களே பிரபு. தேவனை தேர்வண்டியில் காலமெல்லாம் தொண்டு செய்ய நான் வந்தேன். காதல் வாழ்க்கையிலும் தோல்வி அடைந்து விட்டேன். அதனால் காலதேவனிடம் என்னை காணிக்கையாக்க வந்தேன். ஆனால் தாங்கள் என்னை கருப்படுத்தி விட்டீர்களே பிரபு. உங்கள் அந்த புறத்திற்கு நான் எப்படி வர முடியும்? உங்களுடன் பட்டத்து ராணியாக அரியாசனத்தில் அமர எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அரசு குடும்பத்து பெண்களுடன் அலங்கரித்து வாழ வேண்டிய நீங்கள் இந்த அனாதையால் இப்படி கலங்கப்பட்டு விட்டீர்களே. சிவகாமி, அரண்மனையில் அடியெடுத்து வைக்க உனக்கு அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். அந்தப்புற மஞ்சத்தில் கொஞ்சி விளையாட நீ தகுதியற்றவளாக இருக்கலாம். பட்டத்து ராணியாக என் பக்கத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய உனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் இதயம் என்னும் சிம்மாசனத்தில் நான் உனக்காகவே அமைத்திருக்கிறேன். என் உள்ளத்தில் அன்பு என்னும் அரண்மனை உனக்காகவே கட்டியிருக்கிறேன். அது காலமெல்லாம் ஆட்சி செய்யும் சக்கரவர்த்தினியே நீதான். இது சத்தியம். இனி நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. நீதான் என் வாழ்க்கை துணை. சிவகாமி, என் அன்பே, காலம் கடந்து விட்டது. இறைவா, நான் தோற்றுவிட்டேன். விதியை வெல்ல யாராலும் முடியாது. சிவகாமி, நீ வாழ்க. இறைவன் உனக்கு அருள் புரியட்டும். பிரபு, இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் தளபதியாக இருக்கும் தகுதியை நான் இழந்து விட்டேன். வாக்கு தவறிய நான் இனியும் இந்த வாழைத்தோட அருகதையற்றவன். பட்டத்து வாழை எடுத்து ஏன் என் காலங்களில் வைக்கிறாய்? பிரபு, இனி அது இருக்க வேண்டிய இடம் தங்கள் காலடியில் தான். இனி அதை நான் தொடவும் தகுதியற்றவன். மகா சக்கரவர்த்தி மகேந்திரருக்கு நான் துரோகம் செய்துவிட்டேன். அந்த தெய்வத்திற்கு கொடுத்த இறுதி வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. தளபதி பதவியிலிருந்து உங்கள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. விடை கொடுங்கள். பரஞ்சோதி, நீ இன்றி நான் என்ன செய்வேன்? இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை தாங்கி நிற்கும் வலிமை மிக்க தூணல்லவா நீ. நீ இன்றி இந்த நாட்டை எப்படி நான் கட்டி காப்பாற்றுவேன்? என் வலிமை மிக்க கரங்களை ஒன்று விட்டு வீசி எறிந்திருந்தால் கூட நான் தாங்கிக் கொண்டிருப்பேன். ஆனால் நீ இன்றி நான் எப்படி வாழ்வேன்? இந்த பல்லவன் சிரசில் திலகமாக வீற்றிருக்கும் என் ஆரோக்கிய நண்பனே, மன்னிக்க வேண்டும் பிரபு. என் கடமை முடிந்து விட்டது. இனியும் நான் வாள் எடுத்து போர் புரியவோ பகைவர்களை வெட்டி சாய்க்கவோ விரும்பவில்லை. எஞ்சியுள்ள என் காலத்தை எல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்வதிலேயே கழிக்கப் போகிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். பிரபு, அவரை தடுக்காதீர்கள். அவர் அமைதியை தேடி செல்கிறார். அவர் எங்கிருந்தாலும் நன்றாக வாழட்டும். தட்லாட்டம் தாங்க தரலாம்.
தர்றாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க தட்டாட்டம் தாங்க தர்றாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க எத்தான் நண்டு வரான் கேட்டையெல்லாம் கண்டு வரான் வெடிய ஒன்று போட்டுலால ஸ்லீவ சுருட்டி வரான் காலரை தான் பெரட்டி வரான் முடிய சில்பி விட்டா